வணக்கம்மா. இளங்கலை பட்டதாரி தமிழாசிரியர் தேர்விற்கு படித்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்குமான பதிவுங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு, அதற்கு முன்பாக உங்களிடம் ஒரு செய்தி. ஏஐ குரலாங்க மேம் அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர் டீச்சர்ஸ். இல்லைப்பா, இது ஏஐ குரல்லாம் இல்லை, தமிழ் தனித்தே இயங்கும் என்னுடைய சொந்த குரல் தான். அது எங்களுடைய மாணவர்களுக்கு, என்னிடம் பயிலும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தெரியும். பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி தேர்வு எழுதி கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் தெரியும். என்னுடைய சொந்த குரல் தான் இது. நிறைய பேர் ஃபோனில் பேசியிருக்காங்க, நேரில் பேசியிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். இது சொந்த குரல் தான். சரி, இப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இளங்கலை பட்டதாரி தமிழாசிரியர் தேர்வுக்கான புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம மெட்டீரியல்ஸ் நம்ம தயார் பண்ணியிருக்கோங்க. அழகு 1லிருந்து 10 வரைக்கும் புதிய பாடத்திட்டத்தின்படி என்ன கொடுத்துருக்காங்களோ தலைப்புகள் வாரியாக நம்ம தெளிவாக எடுத்திருக்கோம். தேர்வு நோக்கில் முந்தைய வினாத்தாள்களை எல்லாம் வைத்து எங்கெல்லாம் கேட்டிருக்காங்க கொஸ்டின் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். பாடல் வரிகள் கொடுத்து விளக்கங்கள் கொடுத்துருக்கோம். விடாமல் எடுத்திருக்கோம். முக்கியமாக மூல நூல்கள்லேருந்து நம்ம எடுத்திருக்கோங்க. சீவை தாமோதரம் சதாசிவ பண்டாரத்தார் நூல், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு கொடுத்த நூல்கள், தமிழண்ணல், அழகம் பெருமாள், அதே மாதிரி கே பிள்ளை, அருணாச்சலம், தட்சிணாமூர்த்தி, தமிழண்ணல், இவங்கெல்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த நூல்கள்லேருந்து நம்ம தலைப்புகள் வாரியாக எடுத்திருக்கோம். அப்போ அழகு 1ல் மொழி வரலாறு, மொழியின் தோற்றம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அழகு 2ல் சங்க இலக்கியங்களில் அகம். பிஜிடிஆர்பியில் முதுகலை ஆசிரியர் தேர்வு கால பாடத்திட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்தமாக கொடுத்துட்டாங்க. அழகு 2ல் 8 தொகை 10 பாடல் நூல்கள், 15 கீழ்கணக்கு நூல்கள். 8 தொகை 10 பாடல் நூல்கள், 15 கீழ்கணக்கு நூல்கள், அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? 15 கீழ்கணக்கு, 15 மேற்கணக்கு மொத்தமாகவே. இதில் இந்த யூஜிடிஆர்பியில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அழகு 2ல் சங்க இலக்கியங்களில் அகம், கீழ்கணக்கு நூல்களில் அகம். அப்போது சங்க இலக்கிய நூல்கள்னால் 8 தொகை நூல்களில் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை இதில் கொடுத்துருக்காங்க. 10 பாட்டில் முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை இதெல்லாமே அகநூல்கள். சரிங்களா? அந்த மாதிரி பிரித்து கொடுத்துட்டாங்க. இப்போ அழகு 3 நம்ம இப்போ பார்த்துட்ருக்க மெட்டீரியல்ஸ் அழகு 3ல் சங்க இலக்கியங்களில் புறம் 8 தொகை நூல்களில் புறம். அப்போ 8 தொகை நூல்களில் பாருங்கள், 18 இருக்குது, புறநானூறு இருக்குது, பரிபாடல் அகமும் புறமும் சார்ந்தது. 10 பாட்டில் நெடுநல் வாடை அகமும் புறமும் சார்ந்தது இல்லையா? திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, மலைபெடுகடா, மதுரை காஞ்சி, கீழ்கணக்கு நூல்களில் களவழி 40 மட்டும் உங்களுக்கு அழகு 3ல் கொடுத்துருக்காங்க. அழகு 4ல் அற இலக்கியம், கீழ்கணக்கில் அறம், திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, அந்த 15 கீழ்கணக்கு நூல்களில் அதெல்லாமே வந்துடும் இல்லைங்களா? அப்போது நம்ம புதிய பாடத்திட்டத்தின்படி என்னென்ன மூலநூல் ஆசிரியர்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்களோ அதில் தான் நம்ம எடுத்திருக்கோம். தமிழண்ணல் எடுத்திருக்கோம், அழகம் பெருமாள், சீவை சதாசிவ பண்டாரத்தார், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு கொடுத்த நூல்கள், சேதுராமன், தமிழண்ணல், சுப்பிரமணியம், கே பிள்ளை, தட்சிணாமூர்த்தி, இது எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க. அது தவிர எங்களுக்கு திருச்செந்தூர் ஆதித்தனார் கலைக்கல்லூரியில், கோவிந்தம்மாள் கலைக்கல்லூரியில் கொடுத்த மெட்டீரியல்ஸ், அதில் இருந்தெல்லாம் எங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கு எங்களுக்கு கோச்சிங் கொடுக்கும் பொழுது கொடுத்த மெட்டீரியல்ஸ் அனைத்துமே இதில் நம்ம பதிவேற்றம் பண்ணியிருக்கோங்க. ரொம்ப முக்கியமான குறிப்புகள் தேர்வு நோக்கில். முடிஞ்சதுக்கு பின்னாடி மெட்டீரியல்ஸுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு தேர்வு நோக்கில் குறிப்புகள் கொடுத்துருக்கோம். ஒரு மதிப்பெண் வினாக்கள் மாதிரி குறிப்புகள் கொடுத்துருக்கோம். அதுவும் உங்களுக்கு தேர்வுக்கு பயனுள்ளதாக அமையும். பாருங்கள், பாடல் வினாக்கள் கொடுத்து விளக்கம் கொடுத்துருக்கோம், தெளிவாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம் மிக குறைந்த கட்டணத்தில். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறோங்க, வாட்ஸ்அப் நம்பர், காண்டாக்ட் பண்ணுங்கள். அதில் நம்ம விவரங்கள் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம் மிக குறைந்த கட்டணத்தில். பாருங்கள், தெளிவான விளக்கத்துடன் கொடுத்துருக்கோம். தேர்வு குழு போய்கிட்டு இருக்குதுங்க. ஆசிரியர் குழு அமைத்து அதில் 3 குழுக்கள், 2 குழுக்கள் 8 அழகு முடிச்சுட்டு 9வது அழகு புதுக்கவிதை, மரபு கவிதை வந்திருக்கோம். புதுக்கவிதை, மரபு கவிதை முடிச்சுட்டு புதுக்கவிதை வந்திருக்கோங்க. அடுத்து 3வது பேட்சில் 3 அழகு முடிச்சுட்டு திருப்புதல் தேர்வுக்கு ஸ்டூடெண்ட் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேர்வு நோக்கில் எங்களுடைய வினாக்கள் தரமுள்ளதாக முதுகலை ஆசிரியர்களால் மிகவும் சிரத்தை எடுத்து நம்ம வினாக்கள் எடுக்கிறோம். முந்தைய வினாத்தாள்களெல்லாம் ஒப்பிட்டு தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அது தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு தெரியும். பாருங்கள், 18 சேர அரசர்களை பற்றி மட்டுமே பாடும் சங்க இலக்கிய நூல். திணை பாடான் திணை, புறத்திணை வகையை சார்ந்தது. உங்களுக்கு 18 புறப்பாடல் இல்லைங்களா?
அப்போ 8 பேர் அறிந்த புலவர்கள் அகவப்பாக்களால் ஆனது. முழுக்க முழுக்க சேரவேந்தர்கள் 13 பற்றி பாடல் தான் இது. 10 பேரை பற்றி ஒவ்வொரு அரசரை பற்றியும் 10 பாடல்களின் தொகுப்பாக அமைந்தது இது. அதனால தான் 10 இந்த விளக்கங்கள்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். பாருங்கள், சங்க நூல்களில் அனைத்து பாடலும் பாடல் தொடரால் பெயர் பெற்று ஒரே நூல் 10 மட்டுமே. இதெல்லாம் நம்ம நிறைய தெளிவாக கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்கள், 10 1ஆம் 10ஆம் பத்தியில் இடம்பெறக்கூடிய சில பகுதிகள் தொல்காப்பிய உரையாலும் புறத்திரட்டாலும் அறிய வந்ததாக உவே சாமிநாதையர் குறிப்பிடுகிறார். அதே மாதிரி அபை துரைசாமி பிள்ளை மிக சிறந்த முறையில் உரை எழுதியிருக்காரு. அதே மாதிரி பாருங்கள், சூரபத்மனை செவ்வேல் முருகன் வெற்றி கொண்டது, கௌரவர்களுடன் சேர்ந்து கர்ணன் போரிட்டது போன்ற செய்திகள்லாம் இதில் இருக்குது. விண்மீன் கோள் ஞாயிறு நிலவு பற்றிய செய்தியும் கௌரவர் 100 பேர் பற்றிய செய்திகளும் இந்த நூலில் இருக்குது. அக்குரன் முதலிய தலையேழு வள்ளல்கள், கடையேழு வள்ளல்கள் தான் நம்ம படிச்சிருக்கோம். தலையேழு வள்ளல்கள், கடையேழு வள்ளல்கள், இடையேழு வள்ளல்கள் இருக்காங்க. அதில் முதன்மையான 7 வள்ளல்கள் அக்குரன் ஒருவர். அவரை பற்றிய செய்திகளும் இந்த நூலில் காணப்படுகிறது. பாருங்கள், தெய்வங்கள் 3ஆம் பத்தின் பதிகத்தில் என்னென்ன பாடல்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் அழகாக கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பாடல்களுக்கும் பாருங்கள் 10 கொடுத்துட்டோம். புறநூல்கள், பரிபாடல், அகமும் புறமும் சார்ந்த பரிபாடல் நூல்கள் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கோம். இந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் டீச்சர்ஸ். உங்களுக்கு புத்தகங்கள் வீடு தேடி வந்துடும். சரிங்களா? பாருங்கள், தேர்வு நோக்கில் விரைவில் தேர்வு அறிவிப்பு வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்லா படிங்க, ஜெயிக்கணும். நிறைய போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வருது, அலாட் பண்ண போகிறாங்க. ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட் அலாட் பண்ணிட்டாங்க, பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வு நிச்சயம். பாருங்கள், பொதுவியல் திணை விளக்கம், பொருண்மொழி காஞ்சித்துறை விளக்கம், தனிச்சிறப்பு, புறநானூற்றுக்குரிய தனிச்சிறப்பு, மிக புகழ்பெற்ற புறநானூற்று பாடல் பாருங்கள், செல்வத்து பயனை இதழிலிருந்து நளிர் முன்னீர் நாவாய் ஊட்டி புறநானூற்று பாடல். கரிகார் சோழன் முன்னோர்கள் கப்பற் பயணம் செய்வதாக கூறப்படுவது. டாக்டர் ஜியு போப் ஈடுபாட்டின் காரணமாக இந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. கடாய ஆணை கலர்வலா பேகன் அவரை பற்றி சொல்லியிருக்குது. நெல்லும் இரன்றோ நீரும் உயிரன்றே மூஷிகீரனார் பாடியது. பாருங்க, புறநானூற்றை முதலில் 1894 டாக்டர் உவே சாமிநாதையர் வெளியிட்டார். இந்த செய்திகள் எல்லாமே பாருங்கள், மிக புகழ்பெற்ற புறநானூற்று பாடல் வரிகள், யாதும் முறை யாவரும் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கோம் டீச்சர்ஸ். பாருங்கள், தேவைப்படக்கூடிய ஆசிரியர்கள் எங்களை அணுகுங்க. 3 நாட்களுக்குள் உங்களுக்கு புத்தகங்கள் உங்கள் வீடு தேடி வந்துடுங்க, மிக குறைந்த கட்டணத்தில். பாருங்கள், அரசர்களை பாடிய சில பாடல்கள் புறநானூற்றில் காணப்படுகிறது. பாருங்கள், மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் இது. புறநானூற்றில் மொத்தம் 17 பாடல்கள், 13 மன்னர்கள் பாருங்கள் எப்படியெல்லாம் பாடியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். சேரமான் பாலை பாடிய பெருங்கடுக்கோ பாடிய பாடல், அரச தர்மம் வீரம் பற்றி பேசுகின்றன 2 பாடல்கள் பாடியிருக்கார். சேரமான் கணைக்கால் இருமுறை அரசர்கள் பாடியது 1 பாடல் மட்டும் பாடியிருக்காரு. சேரமான் கோட்டம்பலத்து துஞ்சிய மாக்கோதை பாடிய பாடல் 1 தான். அரசர்கள் பாடிய பாடல் புறநானூற்றில் சோழன் நலன்கிள்ளி பாடிய பாடல் 2, சோழன் குளமுற்று துஞ்சிய கிள்ளிவளவன் பாடிய பாடல் 1, சோழன் கோப்பெருஞ்சோழன் பாடிய பாடல்கள் 3. இந்த மாதிரி தனித்தனியாக அரசர்கள் எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க புறநானூற்றில் பாடல்களில் அப்படிங்கிறதையும் நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? பாருங்க, மதுரையில் நடைபெறும் விழாக்களின் சிறப்பு. விளவுமலி மூதூர் மதுரை. தேவைப்படக்கூடிய ஆசிரியர்கள் எங்களை அணுகலாம். தேர்வு நோக்கில் கொடுத்துருக்கோங்க. பாருங்கள், 15 கீழ்கணக்கில் புறநூல், களவழி 40, கடைசியில் பொய்கையார் 40 பாடல்கள், புறத்திணை வாகைத்திணை சார்ந்தது, களம் போர்க்களம், ஏரோர் களவழி அன்றி களவழி தேரோர் தோன்றிய வென்றியும் தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது மேற்கோளாக. எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கோம். பாருங்கள், தேர்வு நோக்கில் முக்கிய குறிப்புகள், அதுவும் லாஸ்ட்டில் ரேபிட் ரிவிஷன் அப்படிங்கிற மெத்தடில் தேர்வு நோக்கில் முக்கிய குறிப்புகளும் கொடுத்துருக்கோம். பாருங்கள், 1 லைனியரில் கொடுத்துருக்கோம். திருப்பி ரிவிஷன் பார்க்குறதுக்காக அந்த மெட்டீரியல்ஸில் விடுபட்டது எல்லாமே இதில் கோர்வையாக
கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஒன்லைன் இயரில் கொடுத்துருக்கோம் டீச்சர்ஸ். உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒன்லைன் இயர்லேயே நாங்கள் 300க்கும் மேற்பட்டதை கொடுத்துருக்கோம். ஒரு மதிப்பெண் ஒரு வரிகளில் கொடுத்துருக்கோம். நம்ம பாருங்கள், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. 272 கொடுத்துருக்கோங்க ஒரு மதிப்பெண்ணில். இது ஈஸியாக உங்களுக்கு விடுபட்டதெல்லாமே ஒரு மதிப்பெண்ணாக கொடுத்து ஒன்லைன் இயரில் கொடுத்துருக்கோம். திருப்புதலுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மிக குறைந்த கட்டணத்தில் தேவைப்படுவோர் எங்களை அணுகவும். நல்லா படிங்க டீச்சர்ஸ். வெற்றியை பெற வேண்டும், அது ஒன்று தான் நமது நோக்கம். அதற்காகத்தான் உங்களுக்கு நிறைய வினாக்கள் நம்ம பதிவிடுறோம். அது ரொம்ப பயனுள்ளதாக உள்ளது. தேர்வுக்கு வரக்கூடிய வினாக்களாக தான் நம்ம முதுகலை ஆசிரியர்களால் தயாரிக்கப்பட்ட வினாக்கள். இன்னும் நம்ம பதிவிடுவோம். உங்களின் நன்மை கருதி. வாழ்த்துக்கள்மா.